வீட்டில் இந்த மாதிரி சிஆர்டி மானிட்டர் இருந்தால் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடாதீங்க. மாதிரி ஸ்மார்ட் பாக்ஸ் ஒன்று விற்கிது, அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதில் இருந்து டிவியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஆர்டி மானிட்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களோட ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அது என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது தாங்க ட்ரப்பீஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ராம்பஸ் மாதிரி திரும்புது பார்த்தீங்களா ஸ்க்ரீனு, இது வந்து அந்த ராம்பாய்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்படியே ஸ்க்ரீன் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் அது அப்படியே டேர்ன் ஆகிறது யூஸ் ஆகும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேரலோகிராமு. இந்த பேரலோகிராம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி பேரலாக போகிறது நல்லா தெரியும். பாருங்கள், மேலே வந்து பேரல் ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு டியூனிங் பொசிஷன் வைக்கும்போது நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பேரலோகிராமுக்கு அப்புறமா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரோல் வந்து இந்த வி ஷேப்டு இருக்குது இல்லைங்களா, இதிலேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா மேலே வந்து பெருசாகவும் கீழே வந்து சிறுசாகவும் மாறும். எது ஆப்போசிட்டில் செய்யும் பொழுது ரிவர்ஸில் கிடைக்கும் ஃபிட்டு. இந்த டெக்னிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வர எல்இடி எல்சிடி ஸ்க்ரீன்ஸ்லாம் அது இல்லை. எல்இடி எல்சிடி ஸ்க்ரீன்ஸ் வந்து நமக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு லோ எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆனால் வருத்தமான விஷயம் என்னென்னா லாங் லைஃப் வர மாட்டேங்குது, அடிப்பட்டால் சீக்கிரமாக போயிடுது. உங்களுக்கு வந்து அந்த ஹெச்டியில் ஹை காஸ்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக வருது, தவிர சாதா இதை கொடுத்தா உங்களுக்கு அந்த இது வர மாட்டேங்குது. இந்த ஃபங்க்ஷன் இதே மாதிரி தாங்க, ஒரு பல்ஜ் ஆகும், இதாகும் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுங்க, டிகாஸ் ஃபங்க்ஷனு. இந்த டிகாஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும். ரொம்ப நாளாக வந்து பிக்சர் டியூப்பில் வந்து பதிஞ்சிருக்க சார்ஜஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே கீழே போயிடும். அந்த ஃபங்க்ஷன் தான் அது. அதுக்கப்புறம் ஆர்ஜிபி செட்டப் உங்களுக்கு நல்லா தெரியும். டெம்பரேச்சர், கலர், என்ன செட்டிங்ஸ் இருக்கலான்னு தெரியும். இதை பார்த்தீங்கன்னா வார்ம் அண்ட் நார்மல் அந்த இது இருக்குது. அப்புறம் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்க்ரீனே லெஃப்ட் ரைட்டாக மூவ் பண்ணுங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனையே மேலே டாப் டவுன் மூவ் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 45 தெரியுது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனையே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் எக்ஸ் ஆக்சிஸில், அதாவது விட்த் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும். இன்னொன்று வந்து ஹைட் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. தேங்க்யூங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.